Hello friends and subscribers, welcome to our channel Cricket Minds. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பாப்வே ட்ரை சீரீஸ் மேட்ச் நம்பர் 2, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிற 2வது T20 மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம், எதனால சொல்கிறோன்ற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்டாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 16th July 4:30 PM இந்தியன் டைம் படி 4:30 மணிக்கு நடக்குது. அதே வந்து நம்ம ஜிம்பாப்வே டைம் படி பார்த்தோம்னா அது 1 மணி. ஸோ ஒரு வெயில் அடிக்கிற நேரம். ஸோ ஃபர்ஸ்ட் T20 நடந்த அதே பிச் தான். ஸோ பிச் நம்பர்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமான்னு நான் பார்த்தேன். ஸோ இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அது எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அது மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம போக போக அந்த மேட்ச் டேல பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு சேஞ்சஸ் எதனா இருக்கா, ஸோ இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். சரி வாங்க. வெதரை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெயின்கான சான்சஸ் எதுவுமே கிடையாது. ஸ்பேசர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட் லென்த், ஸ்லோயர் பால், நெக்கல் டெலிவரிஸ், ஸோ அந்த மாதிரி லென்த்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுறாங்க. ஸ்பீடு மட்டும் மேட்டர் கிடையாது, பிரெயின் யூஸ் பண்ணி கரெக்டாக போடணும். தென் ஸ்பின்னிங்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, கொஞ்சம் நல்லா கிரிப் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே இங்கே விக்கெட் போகுது. இந்த மேட்ச்க்கான ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து நம்ம பார்த்துருவோம். சவுத் ஆப்பிரிக்கா சைடு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். பட் நியூசிலாந்து சைடு வந்து சிலர் வந்து எம்எல்சி ஃபைனல்ஸ் மேட்ச்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அரைவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து லைன் அப்ஸ் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக ஒரு ரேண்டமாக கொடுத்துருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்கும். மிச்சம் இருக்க 20% நம்ம பார்த்துக்கலாம். டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. சரி, ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் லோஹண்டி பிரிட்டோரியஸ், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ரசி வேண்டர் டெசன், ரூபன் ஹெர்மன், டேவ்லட் பிரேவிஸ், கபரின் போஷ், ஜார்ஜ் லிண்ட், சிம்லேனே, பீட்டர், நேண்ட்ரே பர்கர் அண்ட் லுங்கி இங்கிடி. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, டேவன் கான்வே, டிம் ஷைஃப்ரெட், டேர்லி மிச்சல், கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்ட்னர், மேட் ஹென்ரி, ஆடம் மில்னே, இஷோதி அண்ட் வில்லியம் ஓவர்ரூக். ஸோ இதில் வந்து ஒரு 1 or 2 சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆஃப்டர் லைனப்ஸ் அதை நம்ம அப்புறமே பார்த்துப்போம். ஒரு 11 பிளேயர்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி ட்ரீம் 11 டீம்ல வர வாய்ப்புகள் உள்ள ஒரு 11 பிளேயர்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லோஹண்டி பிரிட்டோரியஸ். நான் ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டெபியூட் மேட்ச் தான், அவுட் ஆயிட்டாரு, 0ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவரோட மைண்ட் செட் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஆடணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரு. 20லேருந்து 25 ரன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், விக்கெட் கீப்பிங்ல ஒரு 2 கேட்ச் பிடிச்சாலும் ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள். அதனால அவரை நம்பர் 1 பாயிண்ட்ல நான் கொடுக்குறேன். பிளேயர் மைண்ட் செட்டை கால்குலேட் பண்ணி அவர் ஆடுவாருன்ற ஒரு இதில் நான் அவரை நம்பர் 1 பாயிண்ட்ல நான் கொடுக்குறேன். ஸோ நம்பர் 2 ரசி வேண்டர் டெசன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இழுத்து பிடிச்சாரு, இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருந்தா ஆடி இருக்கலாம். ஸோ ஒரு கேப்டன்ஸ் அந்த ஒரு பொறுப்பு இருந்துச்சு, பட் ஆனால் இழுத்து பிடிக்க முடியல ரொம்ப நேரம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால ஒரு நம்பர் 2 ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் டேவ்லட் பிரேவிஸ் நம்பர் 3 ஆப்ஷன். நான் நினைச்சேன் கொஞ்சம் டிஸ்மிசல்ல விக்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், பட் ஆனால் கண்ணில் நிறைய ஃபயர் இருக்கு. ஸோ நல்ல ரன்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள். ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மி பால்ஸ்ல ஒரு 40+ ரன் ஆடிட்டாரு. ஸோ அது வந்து ரிஸ்கரா கூட போய் முடியலாம், அது வந்து ரிஸ்கியா கூட ஆயிடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் கிளிக் ஆயிடுச்சு, செகண்ட் மேட்ச் கிளிக் ஆகுமான்றது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். சில லூஸ் பால்ஸ்ல விக்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ வந்து 50-50 நம்ம ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணில் ஒரு ஃபயர் தெரியுது, அதனால வந்து அவர் இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வருவாருன்ற வாய்ப்புனால ஒரு நம்பர் 3 நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் லிண்ட். ஸோ லிண்டை பொறுத்த வரைக்கும் நான் நம்பர் 4th ஆப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டபுள் அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம அவர் தான் கேப்டன் போட்டு போயிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சும் கேப்டன் பீக் லெவலுக்கு ஆவாரானு தெரியாது, பட் ஆனால் நல்ல டீசென்டான ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 2 கேட்ச் பிடிச்சி பேட்டிங்ல கீழே வாய்ப்பு கிடைச்சி ஒரு 10 ரன் ஆனாலும் ஒரு 60லேருந்து 70 பேட்டிஸ் பாயிண்ட் எடுத்து ட்ரீம் 11 டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் அவரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்பின்னர். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கும்போதே தெரிஞ்சுது, நல்ல பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக படலை. பட் இந்த மாதிரி மேட்ச் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான ஒரு மேட்ச், ஒரு பிக் டீம் மேட்ச் அகேன்ஸ்டா நல்லா பண்ணுவாரு, ஒரு 1 or 2 விக்கெட் எடுப்பாருன்ற ஒரு கால்குலேஷன்ல நான் அவர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அவர் வந்து நம்பர் 5th ஆப்ஷன். நம்பர் 6th ஆப்ஷன் லுங்கி இங்கிடி. ஸோ 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து ஸ்மார்ட்டா பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலா பவுல் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 4 ஓவர்ல 15 ரன் தான் கொடுத்துருந்தாரு, ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ எக்கனாமிக்கலா பவுல் பண்றாரு. ஸோ நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயரா இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அவர் 6th ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்பர் 7th ஆப்ஷன் டேவன் கான்வே. ஸோ வந்து ஃபின் ஆலன் வந்து இந்த மேட்சை ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜுரி ஆனதுனால அவர் இந்த மேட்சை ப்ளே பண்ண மாட்டாரு. ஸோ டேவன் கான்வே ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன். விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரான்றது கொஞ்சம் டவுட்டு. ஸோ ஆனால் அவர் பேட்ல இருந்து நம்ம எப்படியோ ஒரு 20லேருந்து 25 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவரை நான் 7th ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், டேவன் கான்வே. நம்பர் 8th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேர்லே மிச்சல். 8th ஆப்ஷன். கரண்ட்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு, பட் ஆனால் நியூசிலாந்து டீமுக்குனா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாருன்ற ஒரு ஆப்ஷன்.
ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல இருக்கும். ஒரு டீசென்டான ரொட்டேஷன் பேட்டிங் இந்த மாதிரி ஸ்லோ பிச்சுக்கு அடிக்கிற ஹிட்டிங் ஆடுறதை விட ஒரு ரொட்டேஷனல் பேட்டிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். டேர்லி மிச்சல் அந்த விதத்தில் ஒரு ரொட்டேஷனல் பேட்டிங் ஆடுவாருன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கிளென் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் டவுட்டு, சச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் டவுட் மேட்சை ப்ளே பண்ணுவாங்களான்ட்டு. ஏன்னா எம்எல்சி ஃபைனல் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம லைன் அப்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ 8th ஆப்ஷன் வரைக்கும் பார்த்துப்போமா. 9th ஆப்ஷன் மிச்சல் சாண்ட்னர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ப்ளஸ் கேப்டன். ஸோ கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுவார். ஒரு 1 விக்கெட் எடுத்து ஒரு 2 கேட்ச் பிடிச்சாலும் 40லேருந்து 50 பாயிண்ட் எடுத்து ஃபேண்டசி டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் வந்து பேட்டிங்கில் வந்தாலும் கொஞ்சம் ஒரு 10 ரன் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விக்கெட் போகும். கீழே வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் மேலே வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அண்ட் தென் 10th ஆப்ஷன் ஆடம் மில்னே. 10th ஆப்ஷன் ஆடம் மில்னே. கட்டர்ஸு, ஸ்லோயரு, ஆஃப் கட்டர் இதெல்லாம் வெரைட்டியாக போடுவார். பேஸும் இருக்கும், ஐடியாவும் இருக்கும், டக்குன்னு ஸ்லோயர் பால் கொடுப்பாரு. அந்த மாதிரி டெக்னிக்கலாக பவுலர் தான் ஆடம் மில்னே. ஸோ ஆடம் மில்னே மேட்சை ப்ளே பண்ணால் கம்பல்சரியாக அவரை பிக் பண்ணலாம். ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆடம் மில்னேவை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ 11th ஆப்ஷன் இஷோதி. ஸோ ஒரு லெக் பிரேக் பவுலர், கரண்ட்ல ஒரு நல்ல டச்சில் தான் இருக்காரு. ஸோ இந்த மேட்சை ப்ளே பண்ணாருன்னா 1லேருந்து 2 விக்கெட் இந்த மாதிரி ஸ்லோ பிச்சுக்கு லெக் பிரேக் கூகுளி ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவரை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு 11 பிளேயர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபேண்டசி டீமில் வர வாய்ப்புகள் உள்ள மாதிரி. ரோஹன் டி பிரிட்டோரியஸ், ரசி வேண்டர்டசன், டேவிட் பிரேவிஸ், ஜார்ஜ் லிண்ட், பீட்டர் லுங்கிங்கிடி, டேவான் கான்வே, டேர்லி மிச்சல், மிச்சல் சாண்ட்னர், ஆடம் மில்னே, இஷோதி. ஸோ ஒரு 11 பிளேயர்ஸை நம்ம பார்த்துருக்கோம் ட்ரீம் டீமில் வர வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி. சரி, இப்போ ஓகே, மிச்சம் இருக்க ஒரு 11 பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்கள பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லாரையும் பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா. நம்ம முக்கால்வாசி யூசர்ஸ் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரு மேட்ச் நம்ம ப்ளே பண்ணுறோம்னா உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். எத்தனை வாட்டி நீங்கள் 22 பிளேயர்ஸ் அதில் இருக்காங்க, அந்த 22 பிளேயர்ஸை பற்றின ஸ்டாட்ஸையும் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுலாம் கொஞ்சம் பெரிய பிளேயர்ஸ், அப்புறம் ஒரு 2-3 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். இதை வச்சு தான் முக்கால்வாசி 80% ஆஃப் யூசர்ஸ் வந்து ட்ரீம் 11ல டீம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம திருத்தி ஒரு மேட்சுக்கும் டெப்த்லேருந்து எஃபோர்ட் போட்டு ஒருத்தர் கூட விடாம ஒரு யங்ஸ்டர் புதுசாக வந்தால் கூட நம்ம அவரை பற்றி நோட் பண்ணி என்ன மேட்ச் விளையாண்டுருக்காருன்றதை பார்த்தா தான் அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். கூடிய சீக்கிரம் ஒரு 4-5 மேட்ச் ஒரு 2-3 வருஷம் நம்ம விட்டாலும் அடுத்த மேட்ச்சில் வந்து நமக்கு ட்ரீம் 11 வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நம்ம வந்து நம்மளோட எஃபோர்ட்ஸ் எல்லாம் மாற்றணுங்க, புதுசாக ட்ரை பண்ணுங்க. அப்போதாங்க ஸோ முதல்ல ஒரு மேட்ச் ப்ளே பண்ணணும், அந்த மேட்சை பற்றின 22 பிளேயர்ஸை பற்றின ஸ்டாட்ஸையும் எடுத்துருங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். சரி, ஓகே, அடுத்த 11 பிளேயர்ஸ் யாருன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ வந்து ஹென்ரிக்ஸ் ஒரு பொறுமை கிடையாது, ஒரு நிதானம் இல்லாமல் ஆடினாரு ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரு ஷார்ட்ல ஃபோக்கஸ் இல்லை, எனக்கு அப்பவே தெரியும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுக்கல அவரை. இருந்தாலும் 2 கேட்ச் ஒரு 15 ரன் ஆனதுனால ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. இந்த மேட்ச் ஒரு கொஸ்டின் மார்க் தான், பட் ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு பெருசாக இது பண்ணலை. ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ரீசா ஹென்ரிக்ஸை ஓகே தான். ஹெர்மன் டீம் குலாப்ஸ் ஆன ஒரு ப்ரெஷர்லேயே ஒரு 45 ரன் கிட்ட காணினாரு. செம பேட்டிங். ஓகே, டெபியூட்ல இந்த லெவலுக்கு ஆடுவாரான்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு, பட் ஆனால் நல்ல பேட்டிங், அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அவரு ஓகே தான். நீங்கள் வந்து ஒரு 2-3 மல்டிபிள் டீம் போடுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஹெர்மனை. ஓகேங்களா, அவருக்கான ஒரு ஆப்ஷனை பார்த்தாச்சு. போஷ் 4 ஓவர் போடுறாரு, பட் ஆனால் விக்கெட் கன்வர்ஷன் இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், பிளஸ் வந்து பேட்டிங்கில் போன மேட்ச் 20 ரன் ஆடி இருந்தார், அதே 10 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள். போஷும் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷன். சிம்லன் இந்த மேட்சை ப்ளே பண்ணால் தான் ப்ளே பண்ணுவார், அதர்வைஸ் அவருக்கு பதிலாக வேற யாருன்னா கொண்டு வந்த வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. காட்சி ஃபிட்டா இருந்தாருன்னா அவரை கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நேண்ட்ரே பர்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, அவரும் யங்ஸ்டர்ஸ், அந்த ப்ரெஷர் அவரால் ஹேண்டில் பண்ணி ஆட முடியல. ஜிம்பாப்வே உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே புதுசு தான். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே சச்சின் ரவீந்திரா ப்ளே பண்ண வாய்ப்புகள் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்படி ப்ளே பண்ணால் ஒரு 20 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா அது கூட இல்லாமல் 10 ரன்லேயே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருக்காரு இன்டர்நேஷனல் கேம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விதத்தில் சச்சின் ரவீந்திராவை பார்த்துக்கோங்க. கான்வேவை பார்த்தாச்சு. சைஃப்ரெட் ப்ளே பண்ணால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும், விக்கெட் கீப்பிங் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். பேட்டிங்கில் வந்தால் 20 ரன் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. சைஃப்ரெட் நல்ல ஒரு ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுற உங்களுக்கு ஐடியா வில்லிங் இருந்தால் நீங்கள் சைஃப்ரெட்டை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளென் பிலிப்ஸ் டவுட்டு, பட் ஆனால் வந்தார்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் போலனா ஒரு 1-2 ஓவர் கொடுக்க வாய்ப்புகள், பட் ஆனால் கேள்விக்குறி. பேட்டிங்கில் வந்தால் ஒரு 15 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள். ஜிம்பாப்வேல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு இதுலேருந்து தான் வராரு. ஒரு லீக்லாம் ப்ளே பண்ணிட்டு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம், பார்த்துக்கோங்க. தென் வந்து மைக்கேல் பிரேஸ்வெல்லும் இன்கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு. நல்ல பிளேயர், என்ன ஒரு 11 டீம் பிளேயரில் நீங்கள் பிரேஸ்வெல்லை கொடுக்கவே இல்லையே நீங்கள் யோசிச்சிருக்கலாம். கரண்ட்ல கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருக்காருன்ற ஒரு ரீசனால நான் அவரை கொடுக்கல. மற்றபடி நீங்கள் உங்களோட டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸ்,
நீங்கள் அவரை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் தோணும். அந்த இன்னசென்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றது கூட அவ்வளோ எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது ஒரு 50% எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த இன்னர் சென்ஸ் என்ன சொல்லுதுன்றது 50% எடுத்துக்கோங்க. ஸோ பிரேஸ்வெல்கான ஒரு ஆப்ஷன். சாண்ட்லர் பார்த்தாச்சு. ஹென்றி நல்ல கண்டிப்பாக பவுல் பண்ண டெத் ஓவரில் போடுவார். ஸோ அந்த பட்சத்தில் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கரண்ட்ல கொஞ்சம் லிட்டில் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறதுனால புது கண்டிஷன் புது ஜிம்பாப்வேல அவரால் விக்கெட் எடுக்க முடியுமான்றது தான் நான் யோசிச்சேன். பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகளும் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ரிஸ்கராக தான் இப்போ கொடுக்குறேன். நான் அந்த அளவுக்கு சேஃபராக அவ்வளோ மூவ் பண்ணல. முக்காசி சேஃப் பிளேயர்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்கராக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்துக்கோங்க. தென் வந்து மில்னேக்கான ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு. இஷோதிக் பார்த்தாச்சு. வில்லியம் ஓவர் ஆடினாலும் ஒரு கொஸ்டின் மார்க்கான விஷயம். ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஜிம்பாப்வே கண்டிஷன்ஸ். ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது பிச்சு. ஸோ சில டெக்னிக்கல் பிளேயர்ஸ் தான் ட்ரீம் டீமில் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது உங்கள் மைண்டில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 11 பிளேயர்ஸ் ஃபேண்டசி டீமில் வர வாய்ப்புகள் உள்ள ஒரு 11 பிளேயர்ஸும் பார்த்துட்டோம். வாய்ப்புகள் இல்லாத ஒரு 11 பிளேயரும் பார்த்துட்டோம். மொத்தம் நம்ம 22 பிளேயருக்கான ஆப்ஷனும் டீட்டெயிலாக கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் லோஹன் பிரிட்டோரியஸ் நம்பர் 1, ஜார்ஜ் லிண்ட் நம்பர் 2, லுங்கி இங்கிடி நம்பர் 3. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் கான்வே நம்பர் 1, மைக்கேல் பிரேஸ்வெல் நம்பர் 2, ஆடம் மில்னே நம்பர் 3. ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆன் மேட்ச் டைமில் வந்து கொஞ்சம் டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. ஒரு வீடியோவிலையும் நான் வளர்த்துக்கிட்டு இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து உயர்த்திக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். அப்படி வந்து நாலேஜ் கெயின் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.